வெல்கம் டு மை சேனல் மோனி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். மெனி ஆஃப் தெம் ஆஸ்கிங் இது தண்ணியில் போட்டால் கரைஞ்சிருமா கரையாதா, எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வித்தவுட் பேக் பண்ண ப்ராடக்ட் ரெண்டையுமே நான் தண்ணியில் போட போகிறேன். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே தண்ணியில் போட்டாச்சு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியிலேருந்து எடுக்கிறேன். பேக் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணாமல் நம்ம அப்படியே செஞ்ச உடனே காய வச்சு ட்ரை பண்ணி 5 days ட்ரை பண்ண ப்ராடக்டை போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த மண் வெளியே வருது பாருங்கள். அதை நான் ஸ்க்ராட்ச் பண்ணால் அந்த மண் கையிலேயே வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லோரும் பெயிண்டட் ஒன்ஸ் போட்டுட்டு போகிறப்ப பெயிண்ட் வந்துடாதா? அதுக்காக தான் இந்த சேலஞ்சு. இப்போது நான் பெயிண்ட் பண்ண ஒரு பெண்டன்ட் எடுத்து தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த பேக்டு ஒன்ஸ், அது பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. என் கையில் எதுவுமே ஷேட்டர் ஆகலை. இப்போ உங்களுக்காக இன்னொரு ஜும்கா நான் செஞ்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். மண்ணில் செஞ்சதை, பேக் பண்ணாததை போட்டிருக்கேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம அந்த பெயிண்ட் பண்ணதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னா இப்போ புதுசு மாதிரியே தான் இருக்குது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் நமக்கு இப்போ அந்த பெண்டன்ட் புதுசாக இப்போது பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் வைக்கிறோம், தூசி படும், டஸ்ட் படும் இல்லையா? அதெல்லாம் கூட நம்ம தண்ணி வச்சு ஒரு கிளாத் வச்சும் வைப் பண்ணலாம். ஆறு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டாலும் அது எதுவும் ஆகாது. இன்னொரு பீஸ் போட்டு காட்டுறவங்களுக்கு கோல்டன் பீஸ் போட்டேன். அதுவும் எனக்கு கையில் கோல்டு கலர்லாம் மேலே ஒட்டிக்குமா, கழுத்துலலாம் ஒட்டிக்குமா அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த கலர் போகாது. நம்ம அந்த பேக் பண்ணாதது போட்டோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மட்டு அப்படியே மட்டாகவே மாறிடுச்சு. மறுபடியும் அதை நம்ம எடுத்தாலும் அது மறுபடியும் மண்ணாக தான் இருக்கும். தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம எடுத்தாலும் மண்ணாகவே தான் அடியில் தங்கி இருக்கும். ஃபுல்லாக பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்கும். இன்னொரு பேக் பண்ண ஒரு பெண்டன்ட்டை நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன். இதையும் நான் போட்டுட்டு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அது எதுவுமே மண்ணாக கன்வெர்ட் ஆகாது. அது அந்த தண்ணியை தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லாவே அந்த வாட்டர்ஸில் பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள். நல்லாவே அந்த தண்ணியை தான் அது அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். Hope you all like my video. Thank you. Subscribe my channel.